பரலோக ராஜ்யம் போவதற்காக மாத்திரம் நம்ம சரியாக ஆயத்தப்படுவதில்லை. நம்ம என்னெல்லாம் அதுக்கு ஆயத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது? முதலாவது, இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று நம்ம மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து அவரை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினால் ஆவினால பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. மூன்றாவது, நம்மளை எதுக்காக தெரிந்து கொண்டால் கனி கொடுக்கும்படி நம்ம என்ன பண்ணணுமா? கனி கொடுக்கணும். நான்காவது, ஏழைகளுக்கு உதவணும். வேதம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இப்படி நிறைய நன்மைகளை நம்ம செய்து வரும் பொழுது பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துறோம். நமக்கு வேத வசனம் நிறைய விதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். நம்மளாம் யாரு? என்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்தோமோ அவருடைய நாமம் தரிக்கப்பட்டு அவருக்காக நியமிக்கப்படுகிற ஒரு மனைவி. நாம் என்ன பண்ணணுமா? மணவாளன் வர காத்திருக்கிறார். நம்மை ஆயத்தப்படுத்தணும். ஒரு திருமணம் என்பது எப்படி வரும்பொழுது, எப்படி ஒரு நல்ல புது புடவை, பட்டு புடவை, காஸ்ட்லி புடவையா எடுப்பாங்க, நல்ல நகையா எடுப்பாங்க. ஆனால் வேதத்துல அதுக்கு சில வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. துதி என்னும் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், இது நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நம்மளை ஆயத்தப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். ஒரு பொண்ணுக்கு கல்யாணங்கிறது நம்மளா முடிவு பண்றது, 20 வயசுல 25 வயசுல பண்ணணுங்கிறது. ஆனா கர்த்தருடைய கல்யாண நாள் என்பது பரலோகம்தான் திட்டம் செய்கிறது. தேவனுடைய கரத்துல தான் இருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதுக்கு நம்ம எப்போதுமே ஆயத்தமா இருக்க வேண்டும், இல்லையா? ஒரு ஊருக்கு போறதுக்கே இவ்வளவு ஆயத்தம் தேவைப்படுகிறது, ஒரு திருமணத்துக்கே இவ்வளவு ஆயத்தம் தேவைப்படுகிறது, உலக பிரகாரமான காரியத்துக்கு இவ்வளவு ஆயத்தப்படுத்துகிறோம். இன்னொரு வசனம் கூட உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயுக்கு எழுதின நிருபம் 25ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு மனைவியானவள் தன்னை ஆயத்தப்படுத்தும் பொழுது பரலோக ராஜ்யம் நம்ம போய் அவரோடு கூட வசிப்பதற்கு பரலோக ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி ஆயத்தமா இருக்கிறது. எல்லாமே ஆயத்தப்பட்டு இருக்குது. கர்த்தர் நமக்காக ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் இங்கே வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். ஆயத்தம் மிக மிக அவசியம். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆயத்தம் என்பதுதான் முக்கியமான காரியமா இருக்குது. ஆயத்தப்படுவோம், வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம்.